கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? முனியாண்டி எங்கே இருக்காரு? சரி, ஓகே. 3 ஆண்டு காலங்களாக நீதிமன்றத்தில் வழக்கும் பிரச்சனையும் நடக்கும். குடும்பத்தார்களோடு சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் மாறணும். 6 மாத கால அவகாசத்தில் சமரசமான பேச்சில் மண் சம்பந்தமான விஷயம் பூரா முடிஞ்சிடும். கால்னு சொல்லலாம். நம்ம டுட்டு வேற என்னப்பா வேணும்? உடல்நிலைகளை சரியாக்கி தரேன். வேற ஒருத்தர் செய்வனை வைக்கல. மன தைரியமாக இருக்கலாம். போய்ட்டுலாம். அடுத்து இடம் சொந்தமான கேஸா? வாங்க. புள்ளியல் பிரச்சனை கோர்ட்டில் என்ன? கால் வந்துட்டு வரலாம். உள்ளம் திறவார் உள்ளத்தால் வந்தார். யாராவது டைவல்ஸ் கேஸ் வச்சுருக்கீங்களா? வாமா. யாருக்கு ஆத்தா? யாருக்கு ஆத்தா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய காலக்கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் இந்த பிரச்சனைகள் நடந்து போச்சு. இந்த கேஸிலிருந்து உங்களை விடுதலையாக்கி தந்துருந்தேன். சொத்து சொந்தமான மனக்குழப்பமும் சொந்தங்களில் பிரச்சனையும் எதிர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் 3 ஆண்டு காலம் உங்களுக்கு தொழிலில் நிறைய நஷ்டம், உடல்நிலையான பாதிப்பு, எங்கே போனாலும் நமக்கு செய்வனை வச்சுருக்காங்கங்கிற செய்தி கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது உண்மையா பொய்யா? அது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அது நடந்தது உண்மை. மாந்திரிகம் சொந்தமாக நடந்தது உண்மை. அதை மாற்றி உங்களை சந்தோஷமாக நான் வாழ வச்சு தரேன். கருப்பசாமியுடைய சக்தி உங்களை காப்பாற்றும். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தீர்வதற்கு 1.25 ஆண்டுகள் காலம் இருக்குது. அதுவரை இந்த காலத்தை நீட்டுவது எப்படி? மொத்தம் 4 வாய்தா 1.25 ஆண்டுகள் நடக்கும். அதில் உங்கள் பக்கம் வெற்றிகரமான நிலையை உருவாக்கி நீதியை நிலைநாட்டித்தாரேன். அதுக்கு நம்ம தனியாக பேசிக்கிறோம், இங்கே பேச வேண்டாம். ஓகே? பேசிடுவோம். நல்லாயிருக்கும். இந்த விபூதியை கொண்டு போடலாம் அதில் விவசாயத்தில். வாமா. டைவர்ஸ் கேஸு எந்த கஷ்பா? இந்த கஷ்பா? இந்த கஷ்பா? கால் வந்துட்டு வா. என்னன்னாச்சு? வாங்க உட்கார். என்ன ஊர்லேருந்து கொண்டு வந்துருந்தீங்களா? சரி சரி, ஓகே. போய்ட்டாங்க. சாப்பிட்டு போங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீணாக மனம் குழம்பாதீங்க. அப்படி ஒரு சம்பவமும் கிடையாது. நடத்தி தரேன். தெரியுமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இருக்கட்டும். தாங்க. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை வாசமில்லா மலருது. என்ன வேணும் இப்போ? உனக்கு என்ன செஞ்சு தரணும்? அதை மெயின்டெனன்ஸ் ஏன் வரலைங்கிற காரணத்தை உனக்கு சொல்லணுமா? உனக்கு எல்லா வசதியும் இருக்குது. அவள் தன்னை பார்த்துக்கிடுவா. வேறு வழியில் இருக்கா. அதனால் நான் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி உன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட பேசி உன்னை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் நீ போட்ட கேஸை செஞ்சு தரணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. நாங்களாம் 1000 கோர்ட்டை பார்த்தவங்க. நீ என்னடி செஞ்சிட முடியும் என்ன அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா? இந்தா உனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கி தரேன். உன் வாழ்க்கையில் செம்மையாக்கி தந்துருந்தேன். ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிடும். போ. என்ன தொழில் பார்க்குற? இந்தா நல்லாரு ஐஸ்வர்யமாக போய்ட்டோம். கருப்பசாமிக்கு வாடா. செக்கு கேஸா உனக்கு? வா. வெற்றிவேல் அது வீரவேல். என்னடா படிச்சிருக்க தம்பி? டிகிரியெல்லாம் தெரியுது. அப்படியா? எம்பிஏலாம் படிச்சிருக்க. என்ன அதுக்கு தகுந்த வேலை பார்க்கல நீ? பிஏக்கு இதுக்கும் என்னடா இருக்குது? வே கால் வந்துட்டு வா. இல்லை தம்பி, நல்லா இருக்கியா? உட்காருப்பா. இந்த கேஸை உனக்கு அடித்து வந்தால் போதுமாடா?
கேஸ் போட்டுட்டு வாய்தா வரல. இல்லை உங்கள் வழக்கறிஞரை பார்த்தேன். அவங்க உங்கள் 2 பார்ட்டியும் வச்சு பேசி உங்களுக்கு செம்மையாக்கி தரம்னு இருக்கிறார். கேஸ் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு இழுக்கும். சம்மதமா பேசி முடிச்சு தரேன். முதல்ல முடிக்கிட்டு வெளியே போடா, குழப்பலாமல் போட்டோம். காலைல வந்துட்டு வா. இந்தா உனக்கு கிரகமும் அவ்வளோ நாள் நீ கோர்ட்டுக்கு போகணுங்கிற கிரகம் உனக்கு இல்லை. உனக்கு தேவை வெற்றி அடையணும். விஷயம் அவ்வளோதானே, அது உனக்கு கிடைச்சிடும். 3 மாத கால அவகாசத்தில் நீ ஜெயிச்சிருவேன். இந்த அவன் வியாபாரத்தையும் நல்லாக்கி தரேன், கடனை திருத்தி தரேன். ஐஸ்வர்யமாறு மகனே, ஆனந்தம் அடைவாய். காது கேட்காடா எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். நீ என்ன கேட்க வந்திருக்க? இப்போ நான் பேசுறது காதில் விடலையா? கல்யாண விஷயமாக கேட்டு வந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒழுங்காக தான் சொன்னேன், நீ தான் சரியாக நீ அவசரத்தில் இருந்துட்டு வர. இன்னொரு கால் வந்துட்டு வரலாம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. 2 நாள் உத்தரவு இருக்குது. மெட்ராஸ்காரங்க பூரா இன்றைக்கி இருந்து நாளைக்கு தான் கேட்டு போகிறோம்னு அப்படியே என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லோரும். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா அப்படியா? கற்பராயன் ஒரு சாமி வராரு, இருக்காராங்க. அதே மாதிரி உன்னுடைய பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய வேதனையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருச்சான். இப்போ நீ ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எதிர்பாராமல் நின்று விட்டது. நின்றதுக்கு காரணம் மனிதனா அல்லது இயற்கையின் கோளாறா? ஏன் நினைச்சுன்னு கேட்டேன். அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான கம்பெனி ஓப்பன் ஆகலை. அதனால் அவங்க உனக்கு புதிய ஆர்டர்களை கொடுக்க முடியாமல் உன்னுடைய கம்பெனி போய்க்கு. அதனால் இந்த ப்ராடக்ட் மீண்டும் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. காரணம் என்ன லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறியே? பகலாக இருக்க போய் சரியாக போச்சு. போட்டுவிடுங்க. அந்த கம்பெனி இப்போ உனக்கு மீண்டும் ரீஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிடுது. அந்த ஆர்டரை வாங்கி தரேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீ ஏற்கனவே கொஞ்சம் ஒரு டெபாசிட்டை கொடுத்து ஒரு இடத்த நீ மடக்கி வச்சுருக்க. அந்த இடத்த வந்து இந்த தொழிலை நம்பி அந்த இடத்த மடக்கி வச்சுருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஆர்டர் உடனடியாக கிடச்சிதுன்னா இந்த இடத்த அப்படியே ரன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வீணாக வாடகை போய் லட்சக்கணக்கில் கடத்தை பெற்றுக்கூடாதுங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்குது. அந்த ஆர்டர் வர்றதுக்கு 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. அதுவரை இந்த இடத்த வைக்கணும் வேண்டாம்ங்கிறத முடிவை நீ எடுத்துக்கிடணும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அதனால் இன்னொரு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அதுக்கு 6 மாத காலம் ஆகும். இந்த ஆர்டரை உனக்கு நான் வாங்கி தரேன், தொழிலை நடத்தி தரேன். ஒரு இடத்த விற்கணும்னு முடிவெடுத்திருக்கிய? இல்லைங்க சார், ஒரு இடம் சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்குது. அது என்னது? அது விற்கலன்னு மாமனார் சொத்துங்க சாமி. கரைமாகம் இருக்குதுங்க. அதை விற்று தரேன், அதில் உனக்கு பணம் கிடைக்கும், உன் கடத்தை தேக்கம். போய்ட்டு வா. சரி, சம்முனாடி வெளியில் காசு வர வேண்டியது நிறைய. நான் தந்துட்டேன், பணம் பூரா வந்துடும். சிந்தாமல் கொண்டு போப்பா. அதே திருப்பூர் பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தவங்க. ஆதியே அந்த மேருள் பெரும் ஜோதியே ஏன் விழுத விழுந்தடிச்சா கருப்தா இவனை கும்பிட சொன்னார். நல்லா தானே வச்சுக்கிறாரு. இவா சொல்ல நீ கேட்க போறியா, உன் சொல்ல இவ்வளோ கேட்க சொல்லணுமா? எப்படி ஒன்று அப்படியா? என்னம்மா செய்யணும் உனக்கு? என்னாச்சு உன் பிள்ளைக்கு? பக்கத்தில் வா. எத்தனை படிச்சிருக்கிற? பி. என்னப்பா செய்யணும்? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? முதல்ல நான் இங்கிலீஷ்லேயே கல்வி கேட்டேன். உன் சொல்ல இவா கேட்க போகிறாளா, அவள் சொல்ல நீ கேட்க போறியான்னு கேட்டேன். கல்யாண விஷயத்துக்கு அவள் சொல்ல தான் நீ கேட்கணும். ஒத்துக்கிடுறியா? ஆ, வீட்டில் போய் குழப்பக்கூடாது. ஏன் முன்னால் ஓமா சொல்லக்கூடாது. சொன்னால் உண்மையாக பேசு. உன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணுமா? அப்படியா? 2 1 போல் காலில் வந்துட்டாங்க. போங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? ஆடை அலங்காரம் இல்லை, மனசு.
உண்மையா இல்லையா? ரொம்ப முக்கியம் என்னது? மனசு. 1, 2, 3, 4, 5 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இவளுடைய வேலை விஷயத்தில் உயர்வு கிடச்சிரும், உறுதி கிடச்சிரும். அதுக்கு பிறகு கல்யாண விஷயத்தை பற்றி நான் பேசி உனக்கு முடிவு எடுத்து தரேன். சற்று பொறுமையாக இருங்கள். வேறு என்ன செய்யணும்? உன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய களங்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகும் இவள் வந்து நம்ம இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பாளா அல்லது அவள் சொல்கிறபடி நம்ம எதுவும் செய்ய வேண்டியிருக்குமான்னு நீ நினைக்கலாம். ஆனால் கிரகம் அப்படி இருக்குது. அதனால் நவம்பர் மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நீ நினைக்கிற மாதிரி பூரணமான நம்பிக்கையோ பூரணமான பக்தியோ மனத்துக்கெல்லாம் கிடையாது. அவன் வந்து ஒரு தாப்பம் கூப்பிட்ருக்காருங்கிறதுக்காக கும்பிட வந்திருக்கா. விஷயம் இதுதான். நவம்பர் 20ஆம் தேதி வரை உனக்கு டைம். அதுக்குள்ளே உனக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் உறுதியான முடிவு கிடைக்கும், வெற்றி அடைவாய். இந்தா வேறு என்னம்மா வேணும்? மன அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆக மாட்டேன். போ, நல்லா அடி கொடுக்கணும்ல. நல்லா இருக்கு பகவான். அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பேசிக்கிட்டு அப்போ தான் அவன் மனசு. கர்மசாமிக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. ஐயா கர்மசாமி, அதை எப்போ தீர்த்து தர போறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஆள் கட்டையாக இருக்கான், கழுத்தில் என்னமோ போட்டிருக்கான. என்னடா போட்டிருக்கு? உத்திராட்சம் மாலை. ஏன் அதெல்லாம் போட்டு கோயில் வச்சுருக்க? என்ன கோயில்? நாராயணி அம்மன். அதான் நீ பூஜை ஆக்குறியா? கால் வந்துட்டு அப்படின்னா தொழில்னு சொன்னோன்னே வர ஆப்பு கால் வந்துட்டு. ஒட்டக்கூத்தன் பாட்களுக்கு இரட்டைத்தாழ் பாட்கள் நல்லா இருக்கு. உட்காருப்பா, உட்காரு. இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த சக்தியின் மீது எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு மோகம் இருக்கும். அந்த மோகம் மீன்ஸ் இவ்வளோ விவரமாக சொல்லுதாரு, இது ஒரு பெரிய ஆற்றல், இதில் எல்லா மக்களும் கூடி வராங்க அப்படிங்கிறது மீது ஒரு பற்று இருந்து, இந்த பற்று போல நமக்கும் ஒரு சக்தி இருந்து நிறைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மோகம் சில பேர்களுடைய இதயத்துக்குள்ளே ஊஞ்சலாடுது. அப்படி வந்து இங்கே கேட்டு வரம் வாங்கினவனு உண்டு, வரம் வாங்காமல் போனவனும் உண்டு. ஆனால் இது வந்து அவனுக்கு இயற்கையாக பிறவி பயன்படுத்தி அந்த தவ சக்தி கிடைச்சாதான் நிலைக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? சொல்லித்தந்த புத்தியும் கட்டித்தந்த சோறும் எத்தனை நாளைக்கு? நொந்து போகிற வரைக்கும் தானே. உண்மையா இல்லையா? அதை மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்தானத்தில் இருந்து பார்த்தா தான் இந்த வேதனை என்னன்னு தெரியும். இத்தனை மக்கள் நீங்கள் வாரிய, இந்த கூட்டம் கூடுதீங்க, இதை பற்றி எத்தனை பேர் கெட்ட எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்காமனு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி பொறாமல் வச்சுருக்கிறவன் எத்தனை பேருக்கு தெரியுமா? பொய்ப்புகார் எழுதி என்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை பேருக்கு தெரியுமா? அத்தனையும் தாங்கி இந்த சீட்டில் உட்காரக்கூடிய மனோ சக்தி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அதை ஜெயிக்க தெரியணும். முதல்ல அதான் முக்கியம். கால் வந்துட்டு வா. உண்மையா இல்லையா? என்னண்ணே எதுவும் தப்பாக சொல்லிட்டேனே? நீ வச்சிருக்கக்கூடிய பீடம் கோயிலாக மலருமா அப்படின்னு நான் பார்த்தேன். நாராயணி என்னும் ஒரு பீடத்தை முதல் இந்த உலகத்தில் உருவாக்கியவன் யார் என்று நான் கேட்டேன். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? உனக்கு தெரியாது. எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீனிவாச பெருமாளாக பிறந்து 12வது வயதில் வகுளை என்னும் வேடர் குல பெண்ணிடம் மகனாக போய் வளர்ந்தார். அப்படி வளருகின்ற பொழுது அந்த அம்மா வகுளாதேவி வராகசாமி ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் ஒரு பகுதியில் நாராயணி அப்படி சொல்லி ஒரு பீடத்தை வைத்து வணங்கி வந்தாள். அந்த சக்தியை பெற்று தான் சீனிவாச பெருமாளை தனக்கு மகனாக பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பாபாஜி என்னும் போஜகராஜன்ட்ட போய் பத்மாவதியை பெண் கேட்டு கல்யாணம் முடித்து வாழ வச்சான். அதனால் இந்த லோகத்தில் முதல்ல நமக்கு இந்த கலியுகத்துக்கு முன்னால் நாராயணி பீடத்தை வணங்கி வந்தவா யாருன்னா வேடர் குலத்து பெண் வகுளை என்னும் ஒரு அம்பாள். அவள் தான் வணங்கி வந்தான். புரியுதா உனக்கு? நாராயணியம் என்னும் ஒரு நூலே இருக்கிறது, கேரளாவில் தோன்றியது. படித்து பார்த்துருக்கீங்களா? நாராயணியம். அது ஏன் தோன்றுச்சு? எம்பெருமான் நாராயணன் மீது பக்தி கொண்ட ஒருவன் மீனை கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சாமியுடைய அசரீரி குரலும் காட்சியும் கிடச்சிருச்சு.
நம்மளாம் நினைப்போம், என்னடா அசைவம் சாப்பிட்டு இருக்கும்போது கடவுளுடைய காட்சியா நம்ம நினைப்போம். ஆனால் அவர் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கும் பொழுது சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட எம்பெருமான் கண்ணுக்கு காட்சியும் காதுக்கு இனிய குரலுமாக கொடுத்தார். அப்படி சாப்பிடாம எந்திரிச்சு வந்து ஐயா ஐயான்னு கதறி விழுந்து அவருடைய பாதார விந்தங்களை மனதாலே உணர்ந்து அப்படி ஒரு சரித்திரத்தை எழுதி வந்தார். அந்த சரித்திரத்தின் பெயர்தான் நாராயணியம் என்னும் ஒரு சரித்திரம். இப்படி அந்த நாராயணனுடைய திருநாமத்துக்கு இந்த உலகத்தை காக்கிற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பேராற்றல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாராயணியை நீ கும்பிடுறியே, அது உண்மையிலேயே ஆதி நாராயணியா, இல்லாட்ட உன் குடும்பத்தில் முன்னோர்களுக்கு யாருக்காவது பேர் வச்சு பீடத்தை வச்சு கும்பிடுறியா? கால் வந்துட்டு வா. இத்தனை விளக்கம் இருக்கு சொன்னா எவன் கேட்கான்? அந்த பீடத்தை நீ கோயிலாக வச்சு வாரவங்களுக்கு நீ சொல்லக்கூடிய வாக்கும் நீ கொடுக்குற சந்தன குங்கும விபூதிகளும் பலனுள்ளதாக இருக்கணும்னு உன் ஆன்மாவில் ஒரு ஆசை இருக்கு. அந்த பாக்கியம் இந்த பிறவியில் உனக்கு உண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் கோயிலுக்காக ஒரு சில எழுத்து வடிவத்தில் பிளானும் போட்டு சில நண்பர்கள்கிட்ட பேசி கொஞ்சம் வசூல் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு சில முயற்சிகளும் நடக்கு. இவைகளெல்லாம் சரி பண்ணி உனக்கு கோயிலை உருவாக்கி தரேன், வாக்கு பெறுவதை பின்னால் பார்ப்போம். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஒரு கோயிலை உருவாக்குறது பெருசு இல்லைடா, அதை ஆச்சாரம் குறையாமல் கட்டி காக்கிறது தான் பெருசு. பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறது பெருசு இல்லை, அதை பாதுகாத்து சேமிக்கிறது தான் பெருசு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதான் நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? கண்ணமுடி இந்தா இன்னையிலிருந்து உன் தொழில் விருத்தியாகும், கடன் தீரும். ஆவணிக்கு பிறகு கோயில் சொந்தமான முயற்சி வெற்றியாகும். போ. கர்மசாமிக்கு அதே என்னப்பா நீயா வர, நான் கூப்பிடவே இல்லையா? திருப்பூர் எல்லை என்னுடைய தொழில் ஆர்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று கேட்டு வந்தவர்கள். இணை பிரியாத ஸ்நேகம் மறந்தனையோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விற்க வேண்டிய சில இடங்களை விற்று வேதனைகளை, அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்சி சம்பந்தமான ஒரே கேள்வி இப்போ இருக்கு. இன்னும் ஒன்று மட்டும் உனக்கு கெட்டதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தந்துட்டோம்னா உன் விஷயம் வெற்றி ஆயாச்சு. ஒன்றும் பிரச்சனை ஜெயிச்சு தரேன். இதுக்கிடையில் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்பப்போ மனசு மாற்றமான வார்த்தையும் தூக்கமில்லாத குறையும் தேவையில்லாத எதிர்வாதங்களும் பிள்ளையும் மனைவிக்கு ஒரு குணம் நமக்கு ஒரு குணமாக இருந்து குழப்பிக்கிட்டு இருக்க, இதுக்கு தீர்ப்பு எப்பையா அப்படின்னு ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்கான். கால் வந்துட்டு வா. செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே ஆர்சி சம்பந்தமான விஷயம் சக்ஸஸாக முடியும். பல லட்சத்தோட வீடு அமைதியாகும், புதிய தொழில் பெருகும், வெற்றி அடைந்து வா. திருப்பூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குண்ணே திருமணம்? அக்கா உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாருக்கு? வாங்க வாங்க, நீங்கள் உங்களை கால் வந்துட்டு வாங்கண்ணே. அப்படியே நின்று கொள்ளுங்கள், அப்படியே நின்று கொள்ளுங்கள். பேசாதீங்க, நான் பேசணும்ல, நீங்கள் ஏன் பேசுறீங்க? அண்ணா வாங்க உட்காருங்கண்ணே. உங்கள் அப்பா சொல்ல நீங்கள் எத்தனை வயசு வரை கேட்டீங்கண்ணே? 25 வயசு வரைக்கும். உங்கள் பையன் இப்போ எத்தனை வயசு வரை உங்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கான்? 23 வரைக்கும் கேட்டாருங்க. இதுக்கு அடுத்து இப்போ அவன் சொல்கிறது நீங்கள் கேட்கணுங்கிற தலைவியில் உங்களை வச்சுருக்கான். ஆமாங்க. இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு போகாத அவங்கள்ட்ட பழகாதுன்னு சொன்னால் நிற்பானா? நிற்க மாட்டான். ஏன்? அவன் ஆசை. உண்மையா? இப்போ அந்த ஆசையில் ஒருத்தர்கிட்ட அகப்பட்டுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கேருந்து மீட்டி கொண்டு வராமல் உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு முறையான வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது. அதை பிரித்து தந்தால் போதுமில்ல. காரில் வந்துட்டு வா. உன்னைய வச்சு தான் உன் பிள்ளைய பார்க்கணும், தனியாக எங்கே போய் பார்க்க? கர்மசாமிக்கு வேல்முருகா என்னத்துக்கு? ஆமாம், பழனிமலையிலேருந்து முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் வருது. முருகன்கிட்ட ஏதாவது சொன்னியா? வேண்டுதல் இருக்கு. என்ன இருக்கு? தங்கராஜ் இருக்குன்னு சொல்லி என்னைக்கு பண்ண போகிற?
எப்போ மட்டும் சார். கல்யாணம் முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையோட போய் முடிச்சிருவான். முருகா இந்தா வெற்றி உண்டு. ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு அதே மாதிரி திருமண சொந்தமாக தலைவன் தலைவி 2 பேர் வந்திருக்கிறார்களே. கணவன் மனைவியா நீங்கள்? முத்துமாரி வா. ஐயா, ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு உட்காருந்தீங்களா? 49 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய சொந்த ஊர் திருப்பூர். இப்போ இருக்கிற இடமா வேற இடமா? சரி, கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. பிள்ளை எங்கே இருக்கார்? உட்கார முடியுமா? யாருக்கு உட்கார முடியும், யாருக்கு உட்கார முடியாது? 2 பேருக்கும் உட்கார முடியுமா? பையனுடைய படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குமா? அவர் ரெஸ்யூம் எங்கேயும் கொடுத்துருக்குறாரா? எங்கே? சரி சரி. அங்கே அவருக்கு திருப்தியாக இருக்கா? ஏன் அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா, வேறு கம்பெனியை நாடக்கூடிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? வேறு கம்பெனியை நாட வேண்டிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவரை நீங்கள் போக சொல்லக்கூடாது. ஒன்று, உங்கள் வீட்டு டாக்குமெண்டெல்லாம் எங்கே இருக்குது? சரி, ஓகே. இப்போ உங்கள் பிள்ளைக்கு நான் திருமணத்தை பற்றி பேசணுமா? அப்படியா? கண்டிப்பாக பேசணுமா? கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டா பேசிடுவான். இடைப்பட்ட காலத்தில் உங்கள் பையனுக்கு யூரின் சம்மந்தமாக ட்ரபிள் எதுவும் வந்துச்சா? சரி. உங்கள் பையனுக்கு நான் சனி பகவானுடைய தோஷம் இருக்குது. அதனால் இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனக்குறைகள் தோன்றும். சொந்த பந்தங்களில் நமக்கு வந்து லட்சணமாக பெண் அமையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தை மாதத்துக்கு பிறகு கல்யாண விஷயத்தை முயற்சி பண்ணி வெற்றியாக்கி தந்துடலாம். அடுத்து ஒரு சொந்த வீடும் கட்டுவான், செம்மையாக இருப்பான். கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு, வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்குது, அதை செம்மையாக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? யாருப்பா? புரியாமல் வர்ற மாதிரி தெரியுதே. வேற எப்போ வேணும்? கல்யாணத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரேன், அவனை சம்மதிக்க வைக்கிறேன், தடையில்லாமல் ஆக்கி தரேன். இந்தா, எந்த கடனும் படாமல் குடும்பம் மெச்ச வாழ வைக்கிறேன். புண்ணியம் அடையும். யாருப்பா? குடும்ப வாழ்க்கையில் பிரிவும் மன உபாதையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? யார்? இத்தனை வயசுக்கு மேலே அந்த மேக்கப் வேணுமா? இன்னொரு தரம். மனிதன் ஆதியில் வச்ச பாசம் 65 வயசு ஆனாலும் போகாது. உன் மனைவியை போய் கேட்டேன். அவனுக்கு இப்போ வயிறு தான் வேணும், பொண்டாட்டி வேண்டாம். அதை போய் எங்கேயும் போய் கிடக்கான், நான் வரமாட்டேன்க்கா. புரியுதா? அதனால் அவளை இப்போ கொண்டு வந்து சேர்த்து உனக்கு துணையாக இருக்க வச்சா போதுமா? எனக்கு துணையாக எங்கள் பையன் என் பேசி கேட்கறதில்ல, அவனும் அப்படி தான் சொல்கிறான். இப்போ அவள் வேணுமா வேண்டாமா? அவள் இல்லைன்னா கூட பையனுக்கு ஆதரவு வேணும். அப்படி வேணும். அப்போ பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருவோமா? கால் வந்துட்டுவாங்க. சுமக்கேண்ண ஏய், பரவாயில்ல, மனதை வலிமையாக்கிட்டாரு. அவள் வந்தாலும் சரி வராட்டும் சரி. இவ்வளோ நாளும் வண்டியை ஓட்டியாச்சு, இன்னும் வந்து என்ன செய்ய போகிறாவா? பேசாமல் உட்காருங்க. என்ன கண்ணை முடிக்காங்க. கருப்புசாமி இந்தாப்பா, உன் பையனுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடக்கும், உன்னை இறுதி வரை காப்பான், வெற்றி உண்டு. இந்தா, காசு பணத்தை வெளியில் எங்கேயும் கொடுத்துடாத, விஷய ரகசியத்தை வெளியே சொல்லிடாத போ. கருப்புசாமிக்கு வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு? அப்படியா? கண்ண முடு, முதலி நினைமா இருக்க. கால் வந்துட்டு வா.
என்னடா சிரிக்கிற? வந்து உட்காரலாம். செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடுமே திருக்கோலம். என்ன இப்படி ஒரு பாட்டு பிடிக்கும்? முருகப்பெருமான் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? திருச்செந்தூர் போனியா? என்னைக்கு போனேன்? அப்படியா? இந்த ஒருத்தன் எப்போ போகிற? கால் வந்துட்டு வா. மருமகனை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? என்ன சொல்லணும்? அப்படியா? முடிச்சிட்டாரா? ம். இப்போ என்ன கண்டிப்பாக அவர் கூட தான் வாழணுமா? கண்ணை முடிக்கானல்ல. ஒன்றை கேட்கும் பொழுது மற்றொன்று கேட்கக்கூடாது. தெய்வீகத்தில் தடை வரக்கூடாது. நல்லா நிமிர்ந்து உட்காரமா. உன்னுடைய கர்ப்பப்பையை பார்த்தேன். மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயங்களும் இல்லை. காலத்தினுடைய கோளாறு இதுவரை குழந்தை பாக்கியத்துக்கு தடை கொடுத்துருக்கு. தோன்றி மறைகின்ற நிலை தோன்றிருக்கு அடிக்கடி. புரியுதா? நீ நம்பி நம்பி வேதனைப்பட்டிருப்ப உன் வயிற்ற. இதுதான் நடந்துருக்கு. அதனால் உள்ளே யாருடா பிறப்பா அப்படின்னு கேட்டேன். வேலும் மயிலோடு எம்பெருமான் முருகனே வந்து பிறப்பான்டா. அதனால் வேலவன் அப்படி நீ பேர் வைக்கணும். கால் வந்துடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. தைப்பூசத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். குடும்பம் உயரும், குலம் தழைக்கும், வெற்றியடைவாய். அடுத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் பேர் கற்பூர நாயகின்னு பேர் வச்சுக்கா. அசத்து போய்ட்டு வா. ஆனந்தமாக இருமா. அடுத்த உத்தரவில் இன்னொரு பிள்ளையை பற்றி பேசுவோம். சரியா? இந்த காசு பணம் வச்சுக்கா. நீ செல்லம் இல்லை. நல்லா கர்மசாமிக்கு வழக்கு கேஸ் யாருக்கு இருக்குப்பா? வாங்கின என்ன வழக்கு? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வாங்க. ஒரு பாட்டு சத்தம் கேட்குடா. உன்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. யாரடா காதல் பண்ணி மன வருத்தப்பட்டவன்? யாருப்பா? ஒருத்தன் கணக்கான யானே அது? யாரு? ஏன் இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. யாரு? எங்கே நிற்கான்? லட்சுப்டுவேன். உட்காரலாம். அந்த நிலத்தில் பாதை அமைப்பு சரியா இருக்காப்பா? பாதை அமைப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சரியா இருக்கு. சரி. எங்க அத்தை பையன் கூட பங்கேடி சாப்பிட்டேன். கேஸ் ரொம்ப நாள் ஓடுது, 5 வருஷமா. எப்போ முடியும்? ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது முடியதுக்கு. நீ பாதை சரியாக இருக்குன்னு சொல்லி நான் இப்போ பார்த்தேன். அந்த இடத்தினுடைய பாதை அமைப்புக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு உத்தரவில் இருக்குது. ஒரு வேளை இப்போ இருக்கக்கூடிய சர்வே படி அது மாறி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கா. சரியா? ஆமாம். அது மட்டும் இல்லை, இடம் சம்பந்தமாக கொஞ்சம் மந்திர தந்திரங்கள் நடந்து உடல்நிலைகள் பாதிக்கப்பட்ட நிலைகளை நீங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் நிறைய பணங்கள் இப்போதைக்கு நஷ்டமாகி வேதனைப்பட்டிருக்கு. அதனால் 9 மாத காலத்தில் இந்த கேஸை உங்களுக்கு அடித்து தரேன். நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ. பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமாம், பக்கத்தில் புண்ணியத்தை பெறுமா. நல்லா இருமா. அக்காவா? எனக்கு அக்கா. பக்கத்தில் வர வேண்டியதானே? ஹரி ஓம் நாராயணா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்மசாமிக்கு தான் பெற்ற மகனுடைய மனசு நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். கர்மசாமி ஐயா அப்படின்னு கேட்டு ஒரு பொம்பளை வந்திருக்கா. யார் அது? ஒரு பெண்ணடியாள். யாரம்மா?
நல்லாக்கி தரக்கா, சந்தோஷமாக இருங்க, போயிட்டு வாங்க, புண்ணியமாக இருங்க, போங்க. என்ன பையன் எங்கே இருக்க? பையன் கூட தான் இருக்கான் சார். என்ன அவனுக்கு குடிக்கிறான், எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நல்ல பழக்கத்தை